ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்க கையில 1 கிலோ அரிசி இருக்கு, 1 லிட்டர் தண்ணி இருக்கு. இது 2மே வெயிட் செக் பண்ணி பார்க்குறீங்க. அது 2மே ஈக்குவலா இருக்குமா? இல்ல வித்தியாசமா இருக்குமா? ஏன் நம்ம அரிசிய வந்து கிலோகிராம்ல அளவெடுக்கோம், தண்ணிய வந்து லிட்டர்ல அளவெடுக்கோம்? 1 கிலோ அப்படிங்கிறது 1 லிட்டருக்கு ஈக்குவலா இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயற்பியல்ல பொருட்கள 3 விதமா பிரிக்கிறோம். அதாவது 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1வது சாலிட்ஸ் திடம், 2வது லிக்யூட் திரவம், 3வது கேஸ் வாயு. ஒவ்வொரு பொருளுக்கும் அதை மெஷர் பண்றதுக்கு ஒவ்வொரு முறைகளை பயன்படுத்தும். சாலிட் வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம்ல மெஷர் பண்றோம், லிக்யூட் வந்து பாத்தீங்கன்னா லிட்டர்ல மெஷர் பண்றோம், கேஸ் வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி இல்லனா டெம்பரேச்சர் இல்லனா பிரஷரை வந்து நம்ம மெஷர் பண்றோம். இப்போ 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1 லிட்டருக்கு ஈக்குவலா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுக்காக இப்போ ஒரு வெயிங் மிஷின் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ எம்டியா தான் இருக்கு. ஜீரோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டு அதோட வெயிட் வந்து 1 கிலோ வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்ட்ட இப்போது இந்த 25 ml குட்டி ஜார் தான் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணி 1 லிட்டர் வந்து இந்த வெசலில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த படியில் வந்து பார்த்திங்கன்னா 200 ml தண்ணி இருக்குது. நான் அந்த குட்டி ஜாரில் வந்து 8 தடவை எடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து 200 ml வந்து இதில் போடுறேன். அடுத்தது 400 ml, இன்னொரு 200 ml, மொத்தம் 600 ml ஆச்சு. அடுத்தது ஒரு 200 ml, மொத்தம் 800 ml ஆச்சு. அடுத்ததாக ஒரு 200 ml, மொத்தம் 1000 ml ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 லிட்டர் தண்ணி வந்து இந்த வெசலில் இருக்குது. ஆனால் நம்மளோட வெயிட் வந்து இங்கே வந்து 938 கிராம்ஸ் தான் காமிக்குது. வேஸ்டேஜஸை நம்ம சேர்த்தாலுமே ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 950 கிராம்ஸ் கிட்ட தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 கிலோகிராம் வந்து கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. இப்போ என் கையில் 1 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது. இதை வந்து நான் இப்போ வெயிட் செக் பண்ணுறேன். 0ல் தான் இருக்குது. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 850 கிராம்ஸ் வந்து காமிக்குது. ஆக்சுவலாக இதோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 840 கிராம்னு போட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 850 கிராம் காமிக்குது. மேபி இந்த கவர் வந்து ஒரு 10 கிராம்ஸ் இருக்கலாம். 1 லிட்டர் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் இல்லை. 1 லிட்டர் தண்ணியோட வெயிட்டை விட 1 லிட்டர் ஆயிலோட வெயிட் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட டென்சிட்டி, அதாவது அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட அடர்த்தியை விட கம்மியாக தான் இருக்கும். இதனால தான் ஆயில் வந்து தண்ணியில் மேலே மிதக்கவும் செய்யும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக 1 லிட்டர் அப்படிங்கிறது 1 கிலோக்கு ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது. ஏன் சாலிட்ஸை வந்து கிலோகிராம்லையும் லிக்யூட்ஸை வந்து லிட்டர்ஸ்லையும் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, சாலிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து யூனிஃபார்மாக இருக்காது. ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு வந்து ஒரு ஷேப் இருக்கும், இன்னொரு பொருளுக்கு வேற மாதிரி ஷேப் இருக்கும். நடுவில் நிறைய வாய்ட்ஸ் இருக்கும், அதாவது வெற்றிடங்களும் இருக்கும். அதனால அதோட வெயிட் வந்து சமமாகவும் இருக்காது. சாலிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சாலிட்ஸையும் ஒரே மாதிரியான கண்டெய்னர்ல நம்மளால அடைக்க முடியாது. அதனால தான் நம்ம அதோட வெயிட்டை வந்து நம்ம மெஷர் பண்றோம். அதுவே லிக்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது திரவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, திரவத்துக்குன்னு தனியான ஒரு ஷேப் வந்து கிடையாது. அதோட கண்டெய்னர் தான் அதோட ஷேப். எல்லா லிக்யூடையுமே ஒரே மாதிரியான கண்டெய்னர்ல நம்மளால அடைக்க முடிஞ்சாலும் அதோட டென்சிட்டி வந்து மாறுபடும். டென்சிட்டி மாறுபட்டா வெயிட் வந்து மாறுபடும். அப்போ நம்ம வெயிட்டை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா எல்லா லிக்யூடுக்குமே வெயிட் அப்படிங்கிறது ஒரே மாதிரி கண்டிப்பா இருக்காது. அதனால தான் அதை வந்து நம்ம லிட்டர்ல மெஷர் பண்றோம். அதாவது அந்த கண்டெய்னரோட கொள்ளளவு. திரவங்களோட அடர்த்தி மாறுபடுறதுனால 1 லிட்டர் அப்படிங்கிறத எப்படி வகுத்தாங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துவாங்க. அந்த பாக்ஸோட நீளம் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கும், அகலமும் 10 சென்டிமீட்டர் இருக்கும், அதோட உயரமும் 10 சென்டிமீட்டர் இருக்கும். இதை வந்து 1 கியூபிக் டெசிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த பாக்ஸ்க்குள்ள எவ்வளவு லிக்யூடை நம்ம ஃபில் பண்றோமோ அதுதான் 1 லிட்டர். ஸோ இப்படி தான் திரவங்களை மெஷர் பண்றதுக்கு லிட்டர் அப்படிங்கிறத வகுத்தாங்க. ஓகே, இப்போ கிலோகிராம்னா என்ன, லிட்டர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க.